Hallelujah. Welcome to the overview of the Bible study. வேதாகமத்தை பரந்த கண்ணோட்டத்தோடு படிக்கப் போகிற இந்த தொடர் பாடத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன், உங்களையும் வரவேற்கின்றேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க போகின்றோம். என்னுடைய கணிப்பு இது சுமார் 100 மணி நேரம் போகும் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தை 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறேன். Hope I can complete in 2 hours. பிரியமானவர்களே, கவனிங்க. This is not giving you an exposition of the book of Genesis. ஆதியாகமத்தை குறித்த ஒரு பைபிள் ஸ்டடி இது அல்ல. அதுபோல 66 புஸ்தகத்தையும் நான் உங்களுக்கு ஒரு புக் ரிவ்யூ என்று கூட சொல்ல முடியாது, ஒரு புக் ஓவர்வியூ என்று நான் சொல்லுவேன். அதாவது என்னுடைய நோக்கம் என்னவென்றால், மை மோட்டிவேஷன் டு டூ திஸ் ஸ்டடி, இந்த ஒரு டீச்சிங் அல்லது ஒரு ஹெல்ப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிள் ரீடிங் must be interesting for believers. Bible reading must be profitable for believers. Bible reading must be enjoyable for believers. It must be a delight and it must not be a duty. இது ஒரு கடமையாக இருக்கக்கூடாது, இது ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும், புரிகிற அளவிலே இருக்க வேண்டும். ஆகவே ஆதியாகமத்தை புரிந்து கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், as I'm saying, 2 மணி நேரம் என்று ஆரம்பிக்கிறேன். 2 மணி நேரத்தில் முடிக்கிறேனா அல்லது 3 மணி நேரத்தில் முடிக்க போகிறேன்னா தெரியல. பட் மை எய்ம் இஸ் டு கம்ப்ளீட் இட் இன் 2 செஷன்ஸ். ஒவ்வொரு செஷனும் 1 மணி நேரம் என்று பிளான் பண்ணுகிறேன். ஒரு 10 நிமிடம் மேக்சிமம், ஒரு வேளை எக்ஸ்ட்ரா போகலாம். ஆதியாகமம் 1 - 11 அதிகாரம் வரை 1 மணி நேரமும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை இன்னொரு மணி நேரமும் பேசி உங்களுக்கு ஆதியாகமத்திலே இருக்கிறதான காரியங்களை, முக்கிய நிகழ்வுகளை சொல்லி, உங்களுக்கு ஆதியாகமத்தை படித்தால் புரிகிற அளவிற்கு நான் உங்களுக்கு இந்த 2 மணி நேரத்தில் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதே போல யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இப்படி 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். நமக்கு சங்கீதம் என்று வரும்பொழுது மேபி we will take a little longer. சில சின்ன புக்ஸ் ஆஃப் த பைபிள் 2-3 புஸ்தகங்களை ஒரே செஷனாக நான் எடுக்கக்கூடும். ஸோ 100 மணி நேரம் என்று ப்ரொஜெக்ட் பண்ணி இப்பொழுது நாம் ஆரம்பிக்கிறோம். 100 மணி நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியாததுனாலே 100+ hours என்று நான் போட்டு இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்வு 2022ஆம் ஆண்டுக்கான ஒரு பைபிள் ரீடிங் பிளானாக நாம் இப்பொழுது இதை ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது நான் பதிவு பண்ணுகிறது டிசம்பர் 2021. ஜனவரி 2022 இருந்து பைபிள் ரீடிங்கை 1 இயரில் படித்து முடிக்கிறதற்கு உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நான் இந்த காரியத்தை செய்கிறேன். ஆனால் இந்த ரெக்கார்டிங்கை 66 புஸ்தகத்தினுடைய ஓவர்வியூவை ஒருவேளை 2023, 24, 25, ஏன் 2030 கூட யாராவது நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது doesn't matter about the year, but Bible reading, Genesis to Revelation, புரிகிற அளவிற்கு படிக்கிறதற்கு உங்களுக்கு இந்த டூல் உதவியாக இருக்கும். எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே என்னுடைய ஆசை
ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இப்பொழுது ஓவர்வியூ என்று கொடுக்கிறோமே, அப்படி கொடுத்து முடித்த பிறகு ஆதியாகமத்தை மட்டும் ஒரு 20 மணி நேரம் அல்லது 30 மணி நேரம் டீச் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்புறம் யாத்திராகமத்தை ஒரு 20 மணி நேரம் 30 மணி நேரம் டீச் பண்ணால் எப்படி இருக்கும்? தட் வில் பி பைபிள் ஸ்டடி. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் பைபிள் ஸ்டடி என்று நான் சொல்ல மாட்டேன், பைபிள் ரீடிங் டூல். உங்களுக்கு பைபிள் ரீடிங்கை பண்ணுறதற்கு. ஸோ இப்போ என்னுடைய இந்த வீடியோவை மட்டும் கேட்டுட்டு ஆதியாகமம் முடிஞ்ச உடனே எப்போ யாத்திராகமம் பாஸ்டர் அப்லோட் பண்ணுவார் என்று சொல்லி யாத்திராகமத்தை போய் கேட்டு அதற்கப்புறம் லேவியராகமத்தை கேட்டு இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஹவு டு யூஸ் திஸ் டூல்? ஆஃப்டர் லிசனிங் டு மை ஜெனசிஸ் introduction, you must go back to the book of Genesis. ஆதியாகமம் 50 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வாசியுங்கள். ஒரு சிலர் உங்களுக்கு 2 முறை அல்லது 3 முறை வாசிக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் வரலாம். வரும்பொழுது நீங்கள் முழுமையாக அதை இன்னொரு முறை என்று சொல்லி படியுங்கள். And every time you read the Bible, you will get fresh insights. So let the Holy Spirit teach you, even as you read your Bible. உங்களை ஸ்ட்ராங்காக நான் என்கரேஜ் பண்ணுறேன், buy a new Bible. இந்த என்டையர் பைபிள் ரீடிங்க்கு நீங்கள் புதிய ஒரு பைபிள் ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். நல்ல கலர் பென்ஸு, ஹைலைட்டர்ஸு, ஒரு நல்ல ஸ்டேஷ்னரி, ஒரு கிட்டு நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பைபிளில் ஒரு பக்கம் ஹைலைட் பண்ணால் அடுத்த பக்கம் போகாத வேக்ஸ் ஹைலைட்டர்ஸ், அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது. நீங்கள் அந்த இமேஜை கூட இப்பொழுது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சில காரியத்தை வச்சு நல்லா டிலிஜெண்ட்டாக படிங்க. ஏனென்றால் கடைசி காலத்தில் வஞ்சகம் இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தி ஐடியா பிஹைண்ட் திஸ் இஸ் டு ஹெல்ப் ஆல் தமிழ் பிலீவர்ஸ். எல்லா தமிழ் விசுவாசிகளும் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காகத்தான் இதை செய்கிறோம். ஆண்டவர் இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான பைபிள் ரீடிங் ஹெல்ப் ரிசோர்ஸை தயாரிக்கிறதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அடியேனை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, பைபிள் ரீடிங் ஒரு டிலைட்டாக விசுவாசிகளுக்கு இருக்க இந்த டூலை நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your wisdom, let your guidance, let your empowering grace be even upon me. ஆண்டவரே, என் மேல கூட உம்முடைய பலப்படுத்தும் கிருபை இருக்க நான் கேட்கிறேன். ஆண்டவரே அப்பா, வேதத்தை முழுமையாக எந்த சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவரே எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லை. எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை கிருபையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆவியானவர் உதவி இல்லாவிட்டால் கண்டிப்பாக இது ஆண்டவரே எஃபெக்டிவாக இருக்காது. ஆகவே ஸ்பிரிட் ஆஃப் காட், வேதத்தை நீர்தான் ஆசிரியராக இருந்து எழுதினீர். இப்பொழுது புரிந்து கொள்வதற்கும் நீரே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், ப்ளீஸ் டேக் யோர் பைபிள். யோர் பைபிள் என்று சொன்னேன், ஏதாவது ஒரு பைபிள் இல்லை, யோர் பைபிள். ஆமென். Praise God. Turn your Bible now to the first book of the book of books. என்ன சொன்னேன்? Book of books. இது ஒரு புஸ்தகம் அல்ல, 66 புஸ்தகம். இது ஒரு மினி லைப்ரரி என்று சொல்லலாம். ஸோ 66 புஸ்தகம் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், turn your Bible to the first book of the book of books. The book of Genesis, ஆதியாகமம். இந்த ஆதியாகமம் என்ற இந்த புஸ்தகத்தில், முதல் புஸ்தகத்தில் 50 அதிகாரங்கள் உண்டு. 50 அதிகாரங்களை நாம் ஒவ்வொரு அதிகாரமாக படிக்கப் போவது இல்லை, ஒவ்வொரு வசனமாக படிக்கப் போவது இல்லை.
வேகமாக இதில் இருக்கிறதான சில முக்கியமான லேண்ட்மார்க்ஸ், முக்கியமான சில ஒரு நிகழ்வுகள், நபர்கள், சத்தியங்கள் ஆகிய காரியத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். மேக்ரோ வியூ என்று சொல்லுவார்கள், பரந்த கண்ணோட்டம். பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள். உயரே பறந்து போகிற பறவை அப்படியே மேலிருந்து பார்க்கும் பொழுது பல காரியங்கள் தெரியும் இல்லையா? பேர்ட்ஸ் ஐ வியூ, ஆர் we can call it a big picture view. ஆகவே நாம் இதை வேகமாக 50 அதிகாரத்தை நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு நான் கண்டிப்பாக வசனமாக படிக்க முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஐ லைக் த பிக் பிக்சர். அதாவது பரந்த கண்ணோட்டம் தெரிந்தால் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகும் பொழுது நாம் அதை இன்னும் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ண முடியும். சரி, இப்போ இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு 13 முறை, இப்பொழுது நான் இந்த பதிவை செய்கிற இந்த வேளையில் நான் ஒரு 13 முறை இஸ்ரேல் தேசத்திற்கு போயிருக்கிறேன். And that also has helped me understand the Bible better. இப்போ அந்த டூர் போகும்பொழுது பஸ்ஸில் நல்லா கவனிக்கணும். நாங்கள் ஒரு 5 நாள் இருப்போம் இஸ்ரேல் தேசத்தில். ஜார்டனில் ஒரு 2 நாள், எகிப்தில் ஒரு 2 நாள், ட்ராவல் ஒரு 2 நாள், மொத்தம் 11 நாள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற 5 நாளில் எவ்வளோ பார்த்துட முடியும்? இங்கே பாருங்கள், அந்த இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு கல்லை உங்கள் கையில் கொடுத்தா, நீங்கள் கண்ணை மூடி எந்த பக்கம் அந்த கல்லை எரிஞ்சாலும், எந்த ஸ்பீடில் எரிஞ்சாலும், அந்த கல் விழுகிறதே அந்த இடத்துல ஒரு பைபிள் ஸ்டோரி இருக்குது. அவ்வளவு ரிச் பைபிள் வாட் யூ கால் ஈவெண்ட்ஸ் நடந்த ஒரு இடம். ஆகவே எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 8 இடம் பார்ப்போம். 5 நாள் இருந்தால் ஒரு 40 இடங்களை மேக்சிமம் காட்டுவோம். மோஸ்ட் டீம்ஸ் ஒரு 30-35 இடங்கள் பார்ப்பார்கள். நாங்கள் கொஞ்சம் வேகமாக போயிட்டு காலையில் சீக்கிரம் கிளம்பி நாங்கள் ஒரு 40 இடம் பார்ப்போம். ஆனால் கவனிங்க, அப்படி காட்டினாலும் நாங்கள் ஒரு 1/10 1/20 இடம் தான் காட்ட முடியும். அவ்வளவு இடங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா, பஸ்ஸில் அப்படியே போகும்பொழுது ரைட் சைடில் பாருங்கள், இதுதான் இந்த இடம். அந்த மருவமலை தெரிகிறதா உங்களுக்கு? தூரத்தில் நமக்கு நேரம் இருந்தால் அங்கே போவோம், அப்படி இல்லை என்றால் அதுதான் மருவமலை. மத்தேயு 17ஆம் அதிகாரம். இங்கே இஸ்ரேல் தேசத்தில் நுழைஞ்ச உடனே லெஃப்டில் பார்த்தீங்களா, இதுதான் கில்போவா மலை. அப்புறம் சமாரியாவுக்கு போகிறதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே பாருங்க, மவுண்ட் கெரிசீம். சமாரியா ஸ்திரீயை சந்திக்கும் பொழுது அந்த மலையை குறித்து இயேசுவினிடத்தில் பேசினாலே அந்த இடம் இதுதான். ஸோ இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம், மேஜர் லேண்ட்மார்க்ஸை அப்படியே காட்டிக்கிட்டே போவோம். பஸ்ஸு போயிட்டே தான் இருக்கும் ஸ்பீடா. அதே போல தான் இந்த பைபிள் சர்வே ஆர் பைபிள் ஓவர்வியூ என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மேஜர் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சரை காட்டுவோம். அண்ட் ஹவு இட் ஆல் ஃபிட்ஸ் டுகெதர். பைலட்டு விமானத்தில் ஓட்டிக்கொண்டே போகும் பொழுது சில நேரம் மைக்கில் அவர் பேசுவார். நீங்கள் இப்பொழுது இந்த இடத்துல இருக்கிறீர்கள், இந்த தேசத்திற்கு மேலே போய் கொண்டிருக்கிறோம், இத்தனை அடி உயரத்தில் போய் கொண்டிருக்கிறோம் என்று அவர் ரைட்டில் லெஃப்டில் என்று சொல்ல மாட்டார் பஸ் மாதிரி. ஆனால் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த மேஜர் பாயிண்ட்ஸில் பைலட் சம்டைம்ஸ் பேசுவார். ஸோ அது போல தான் we are going to navigate through the Bible. சரி, இப்போ இந்த ஆதியாகமம் என்ற முதல் புஸ்தகம் இருக்கிறதே, இது ஃபவுண்டேஷனல், இது அஸ்திவார ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் ரெஸ்ட் ஆஃப் த பைபிளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். திஸ் புக் ஜெனசிஸ்
ஆங்கிலத்தில் ஜெனசிஸ் என்று சொன்னால் பிகினிங்ஸ் என்று அர்த்தம், ஆரம்பம் என்று அர்த்தம். தி ஆரிஜின், மனிதனுடைய படைப்பு, வானமும் பூமியும், பாவம் ஒரிஜினேட் ஆனது, ஆண்டவருடைய பிளான் பாவத்தை டீல் பண்ணுவது, மேரேஜ் திருமண வாழ்க்கை, குடும்பம், ஹியூமன் கவர்மெண்ட், த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், இது எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய காரியத்திற்கான ஆரம்பம் ஜெனசிஸ் தான். ஜெனசிஸ் உங்களுக்கு புரியலைன்னா ரெஸ்ட் ஆஃப் த பைபிள் உங்களுக்கு புரியாது. ஜெனசிஸில் கிளாரிட்டி இல்லைன்னா உங்களுக்கு மற்ற புக்ஸில் கிளாரிட்டி வராது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் 4 சம்பவங்களை, 4 கிரேட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரத்தை பார்த்தால் 4 கிரேட் பீப்புள், 4 முக்கிய நபர்களை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1லிருந்து 11 பார்த்தீங்கன்னா 4 பெரிய சம்பவங்கள். ஆதியாகமம் 1ம் 2ம் படைப்பு. ஆதியாகமம் 3, 4, 5 வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சி, அதனாலே உண்டான விளைவுகள், அதனாலே உண்டான பாதிப்புகள், மரணம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை வெள்ளம், அதனுடைய விளைவுகள். அதற்கு பிறகு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் பாபேல் கோபுர சம்பவம், அதனுடைய விளைவுகள். திருப்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1லிருந்து 11 தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல கவர் பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல கவர் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 1ம் 2ம் படைப்பு. ஆதியாகமம் 3, 4, 5 மனிதனுடைய வீழ்ச்சியும் அதனுடைய பின் விளைவுகளும். ஆதியாகமம் 6லிருந்து 9 வெள்ளம். ஆதியாகமம் 10ம் 11ம் பாபேல் கோபுர சம்பவம். ஆதியாகமம் 1, 2 அடிக்கடி நீங்கள் பார்க்கிற வார்த்தை நல்லது, 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 குட், குட், குட் என்று வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நாட் குட், நாட் குட், நாட் குட் தான் நீங்கள் பார்ப்பீங்க. மனிதனுடைய வீழ்ச்சியினாலே உண்டானதான பல பாதிப்புகள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை 4 முக்கிய நபர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகிய இந்த 4 கேரக்டர்ஸை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக ஆபிரகாமை குறித்து 14 சாப்டர்ஸும், கடைசியாக யோசேப்பை குறித்து ஒரு 14 சாப்டர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஐசக், ஜேக்கப் குறித்து இருக்கிறது, பட் அதிகமாக இருக்கிறது ஆபிரகாமை குறித்து 14 சாப்டர்ஸ் ஜெனசிஸில் மட்டும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சில புஸ்தகத்தில் சில சாப்டர்ஸில் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் பிறகு உங்களுக்கு அடுத்த செஷனில் ஐ வில் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ், ஆபிரகாமும் லோத்தும், ஈசாக்கும் இஷ்மவேலும், யாக்கோபும் ஏசாவும். ஸோ அங்கே கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்பயே லேசாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுல ஹவு திஸ் ஓவர்வியூ வில் லுக் லைக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. சரி, இப்போ ஆதியாகமம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவல்கள், இருக்கிறதான தகவல்கள் எப்படி நமக்கு கிடைத்தது, யார் எழுதினது, who wrote this book? கவனிங்க, நமக்கு தகவல் என்று எடுத்துக்கொண்டால் 2 விதமான தகவல் இருக்கிறது. ஒன்று ஹாரிசான்டல் இன்ஃபர்மேஷன், அதாவது மனிதனிடத்திலே அல்லது ஹியூமன் லெவல்ல நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். ஆனால் ஆதியாகமத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது
அது ஒரு ஹியூமன் இன்ஃபர்மேஷனோட மட்டும் எழுதப்பட்டதாக நீங்கள் அதை பார்க்க முடியாது. அந்த ஹாரிசான்டல் இன்ஃபர்மேஷனோட மட்டும் எழுதுனதை நீங்கள் பார்க்க முடியாது. தேர் வாஸ் ஆல்சோ வெர்டிக்கல் இன்ஃபர்மேஷன், டிவைன் ரெவலேஷன் இல்லாமல் இதை எழுதியிருக்க முடியாது. யார் எழுதினார்கள்? பொதுவாக நமக்கு சொல்லப்படுகிற காரியம் மோசே. சரி, மோசே எப்படி எழுதியிருக்க முடியும்? ஆதியாகமம் சம்பவங்கள் எல்லாம் முடிந்து 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மோசே பிறக்கிறார். லிசன் கேர்ஃபுல்லி. ஆதியாகமத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களும் நடந்து முடிந்த பிறகு 300 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் யார் பிறக்கிறது? மோசே பிறக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி எழுதியிருக்க முடியும்? இன்னொன்று, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகத்தை மோசே எழுதினார் என்பது பொதுவாக நம்பப்படுகிற காரியம். ஆனால் 5வது புஸ்தகத்தின் முடிவில் மோசேனுடைய மரணம் இருக்கிறதே. மோசேனுடைய மரணத்தை மோசே எழுதினாரா? See, these are the questions. நம்ம உபாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட் யார் எழுதினது? யார் எழுதினது? இன் ஆல் லைக்னஸ். நல்ல கவனிங்க. சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் அப்போ எழுதுகிறவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்கள். காலகாலமாக முன்னோர்கள், அவர்களுக்கு முன்னாலே உள்ளவர்கள் சொன்ன காரியங்களை கேட்டு 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 அப்படியே வந்த தகவல்கள். சரி, அது ஹிஸ்ட்ரி, பாஸ்ட், கடந்த காலத்தை குறித்த தகவல்களை நீங்கள் சேகரிக்கிறது ஹிஸ்ட்ரி. சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி அவர்கள் கணிக்கிற காரியம். கடந்த காலத்தை பார்த்து சொல்லுகிறவர்கள் அல்லது டாக்குமெண்ட் பண்ணுகிறவர்கள் சரித்திரவாதிகள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து இருக்கிற காரியங்களை சொல்லுகிறவர்கள் சயின்டிஸ்ட். தத்துவவாதிகள், the best they do is guess. அவர்கள் கெஸ் அடிக்கிறவர்கள். ஸோ இந்த 3 தகவல்கள் மட்டும் வைத்து ஆதியாகமத்தை எழுதியிருக்க முடியாது. நமக்கு எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் அண்ட் என்வாயர்மெண்ட், கல்வி, அனுபவம், சுற்றுச்சூழல் ஓரளவுக்கு காரியங்களை சொல்லும். ஆனால் அது போதாது ஆதியாகமத்தில் இருக்கிற காரியங்களை எழுதுவதற்கு. ஆகவே இந்த காரியம் மட்டும் இருந்திருந்தால் நாம் எங்கே இருந்து வந்தோம், யார் படைத்தது, நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன என்ற காரியங்களுக்கெல்லாம் பதில் இல்லாமலே போய்விடும். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய விசேஷம். காட்ஸ் ரெவலேஷன், தேவன் கொடுத்ததான வெளிப்பாடு. சம்ஒன் அவுட்சைட் டைம் அண்ட் ஸ்பேஸ். மனிதனுடைய காலம், மனிதனுடைய இடம் என்ற வரையறையை மிஞ்சி, காலத்திற்கு அப்பாற்பட்ட, இடம் என்ற காரியத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தகவலை கொடுக்காமல் ஆதியாகமத்தை எழுதியிருக்க முடியாது. Without revelation we will only have speculation. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என பிறந்தேன். இங்கே பாருங்க, அது ஸ்பெக்குலேஷன், சும்மா கெஸ் அடிக்கிறது. இப்படி எல்லாரும் நிறைய பேர் இல்லை. பைபிள்ல தேவன் மனிதனை படைத்தார் என்றால் அதற்கு அவருடைய நோக்கம் என்ன பைபிள்ல இருக்கு. ஜெனசிஸை படிக்கணும். இங்கேயும் அங்கேயும் நம்ம கேட்ட கதைகளை வைத்து, பாடல்களை வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. ஹியூமன் ரீசனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் will only still give you speculation. We need divine revelation. ஜெனசிஸ்ல நிறைய அந்த காரியங்கள் இருக்கிறது. ஸோ ஹாரிசான்டல் இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல, வெர்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கிறது. தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, ரெவலேஷன் சொன்ன உடனே ஜெனரல் ரெவலேஷன் இருக்கு, அப்புறம் ஸ்பெஷல் ரெவலேஷன் இருக்கு. ஜெனரல் ரெவலேஷன் நீங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நீங்க பார்த்தாலே தெரியும், படைப்பை பார்த்தாலே தெரியும். The heavens proclaim the glory of God, the skies display his craftsmanship. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அது
நமக்கு ஜெனரல் ரெவலேஷன் இல்லையா, சொன்னாலே சரித்திரம், அப்புறம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறவர்கள் சொல்லுகிற காரியங்கள். ஸ்பெஷல் ரெவலேஷன், விசேஷ வெளிப்பாடு, அதுதான் நான் சொல்லுகிறதுல the Bible is a special revelation. Bible is a special revelation. அதில் 66 புஸ்தகம் இருக்கிறது, some long and some short. கவனிங்க, பைபிளில் மொத்தம் 31,173 வசனங்கள் இருக்கிறது. 31,173 verses. இதை நீங்கள் வேகமாக வாசித்தால் முழு பைபிளை 70 மணி நேரத்தில் வாசித்து விடலாம், நான் ஸ்டாப், 3 நாள். You can read Bible, Genesis to Revelation, non-stop if you are reading, 72 hours, 3 days. அதற்குள்ள வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் நீங்கள் படித்தால், 12 minutes, you can complete the Bible reading in 1 year. 1189 சாப்டர் இருக்கிறது பைபிளில், அதிகாரங்கள் 1189. பழைய ஏற்பாட்டில் 929, புதிய ஏற்பாட்டில் 260. The shortest chapter எது பைபிளில்? 117வது சங்கீதம். அது எங்கே இருக்குது தெரியுமா? நடுவில் இருக்கு. 595வது சாப்டர். 594 chapters முன்னால, 594 chapters பின்னால. The smallest chapter in the Bible is Psalm 117 and that is the 595th chapter. So மொத்தம் 1189 சாப்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு 4 சாப்டர் படிச்சிங்கன்னா நீங்கள் 297 நாளில் முடிச்சிடலாம். ஜஸ்ட் லெஸ் தென் 300 days. ஒரு வருஷத்தில் 365 நாட்கள். நீங்கள் 300 நாட்களுக்குள்ளே படித்து முடித்து விடலாம், ஒரு நாளைக்கு 4 சாப்டர் படித்தா. அதுதான் என்னுடைய பிளான். இப்போ நான் இந்த ஆதியாகமத்தை குறித்து உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு 4 சாப்டர் என்ற கணக்கில் நீங்கள் படிக்கணும். ஆதியாகமத்தை 50 அதிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் கம்ப்ளீட் இட் இன் 12 days. அப்போ 12 நாளுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? யாத்திராகமத்தை உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் இது முதல் முறை கேட்கிறவர்களுக்கு தான் இந்த சீக்வன்ஸு. லேட்டர் பார்க்கிறவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த எல்லா வாட் யூ கால் ஓவர்வியூவும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லாற்றையும் ஒன்று ஒன்றா நீங்கள் வேகமாக பார்த்துறாதீங்க. ஆதியாகமத்தை பார்த்த பிறகு ஆதியாகம புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நான் ரொம்ப கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து விட்டால் பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடக்கூடாது. ஐ மஸ்ட் டெல் மை செல்ஃப், திஸ் இஸ் நாட் பைபிள் ஸ்டடி. This is helping people to read their Bible. You are only going to give them key points. You are not going to explain everything. என்பதை நான் அடிக்கடி எனக்கே சொல்லிக்கொள்ள வேண்டியது இருக்கும். So let me do that even now. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். That is a very important verse. முக்கியமான வசனம். இந்த ஒரு காரியத்தை மட்டும் நன்றாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால், நன்றாக நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டால், அதை அப்படியே நீங்கள் வெளிப்பாடாக புரிந்து கொண்டால், உங்களுக்கு entire Bible reading is going to become so easy and enjoyable and உங்களுக்கு விசுவாசமும் வரும். இங்க பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற இந்த காரியம் இருக்கிறதே, இதை குறித்து ஒரு சின்ன தாட் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1903ஆம் ஆண்டு 1903 ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் அவிசுவாசி, அவர் தேவனை அறிந்தவர் கிடையாது. நல்லா கவனிங்க. 1903 ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ற ஒரு விஞ்ஞானி, ரட்சிக்கப்படாதவர், தேவனை அறியாதவர். அவர் சொன்னார், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற எந்த காரியத்தையும் 5 பிரிவுக்குள் கொண்டு வந்து விடலாம். He said all in universe could be grouped into these 5 categories. என்ன சொன்னார் தெரியுமா? டைம், ஃபோர்ஸ், ஆக்ஷன், ஸ்பேஸ், மேட்டர். காலம்,
சக்தி, செயல், மண்டலம் அல்லது இடம், பொருள். இந்த 5 காரியத்திற்குள்ள அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடலாம் என்று அந்த விஞ்ஞானி சொன்னார். கவனியுங்கள், இந்த 5 காரியம்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டைம், காலம், ஆதியிலே. ஃபோர்ஸ், சக்தி, தேவன். ஆக்ஷன், சிருஷ்டித்தார், கிரியேட்டட். ஸ்பேஸ், மண்டலம் அல்லது இடம், வானத்தை உண்டாக்கினார். மேட்டர், 5வது. எர்த், பொருள். பாருங்க, ஆதியாகமம் 1:1 சகலமும் சொல்லப்பட்டு விட்டது. ஆமென். ரைட், பிரைஸ் காட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், மனிதனையும் படைத்தார். மனிதன் மிருகத்திலிருந்து வரவில்லை, குரங்கிலிருந்து கண்டிப்பாக வரவில்லை. இவல்யூஷன் தியரியை குறித்து பல காரியங்கள் உண்டு, லேசாக அதை குறித்து நான் சொல்லுவேன். பட் காட் கிரியேட்டட் எவ்ரிதிங். ஆண்டவர் படைப்பிலே இன்வால்வ் பண்ணாரு. ஆனால் கவனிங்க, ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோமே, அதை குறித்து நம்ம பிறகு somewhere we will try to explain. இப்ப திருத்துவ தேவன் இன்வால்வ் பண்ணாரு கிரியேஷன்ல என்பதை சொல்லுகிறேன். கவனிங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவன். அப்புறம் 2ஆம் வசனம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர். அப்புறம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். ஆண்டவர் பேசினார், வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. So the triune God, Father, Son, Holy Spirit was involved in creation. இன்னொரு வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17. இப்போ நான் வாசிக்க வேண்டாம் என்று நினைத்தேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்பொழுது கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, மறுபடியும் இயேசுவுக்குள் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தரங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. So triune God was involved in creation. மாத்திரமல்ல, கவனிங்க, மனிதனை உண்டாக்கும் பொழுது 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1:26, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. God, the triune God, நமது. பாருங்க, பன்மையிலே வருகிறது நமது. Let us. So the Trinity was involved in the creation of man also. 6 நாள் எல்லாம் படைக்கப்பட்டது. முதல் நாள் நேரம், வெளிச்சம், வானமும் பூமியும். 2வது நாள் ஆகாய அந்த விரிவு, ஸ்கை அண்ட் த சீஸ், கடல். அப்புறம் லேண்ட், அப்புறம் பிளான்ட்ஸ் 3வது நாள். 4வது நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். 5வது நாள் ஆகாயத்து பறவைகள், கடல் மச்சங்கள். 6வது நாள் அனிமல்ஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் மேன், மனிதன் படைக்கப்பட்டான். எதற்காக படைக்கப்பட்டான் மனிதன்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28, ஆளுகைக்காக படைக்கப்பட்டான். இந்த தீம், கிரியேட்டட் டு ரூல், கிரியேட்டட் ஃபார் ரிலேஷன்ஷிப். எல்லாம் படைக்கப்பட்ட பொழுது வார்த்தையினாலே படைத்தார். மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர் சொந்த கைகளை பயன்படுத்தினார், சுவாசத்தை ஊதினார். தூரத்தில் என்று உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை, பக்கத்திலே வந்து விட்டார். there was personal touch, there was close connection.
there was relationship. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு தேவன் உலாவி வந்தார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். In the cool of the evening, God would walk with Adam and Eve in the garden. There was close communion. ஆண்டவர் மனிதனை உறவுக்காக படைத்தார், விசேஷமாக படைத்தார், படைப்பின் மகுடமாக படைத்தார். பல காரியங்களை நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணும் பொழுது பார்க்கலாம். பட் லெட்ஸ் மூவ் ஆன். இரண்டாம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவ் ஆனான். 6 நாள் முடித்த பிறகு தேவன் என்ன பண்ணினார்? அவர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? 7வது நாள் என்பதனாலே ஓய்ந்திருந்தாரா? இல்லை, வேலை முடிந்தது. He completed, therefore he rested. இந்த சாபத் என்ற பிரின்சிபல், இந்த ஓய்வு நாள் என்ற கோட்பாடு பிறகு நமக்கு வரும். அதை குறித்து லேவியராகமத்திற்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்லுகிறேன். இன்ஃபேக்ட் யாத்ராகமத்திலேயே நீங்கள் அதை பார்க்கலாம். we will come to that. அதற்கு வரும்பொழுது நாம் பார்க்கலாம். நேரம் ஓவர்வியூவில் இல்லைன்னா பைபிள் ஸ்டடி என்று ஃபியூச்சரில் வரும்பொழுது we will definitely take time to explain. God rested not because he was tired, he rested because he finished. கிரியேஷன் கொஸ்டின், ஆண்டவர் படைத்தார் என்ற காரியம் 2 அதிகாரத்தில் முடிஞ்சிருது. ஆனால் சார்ல்ஸ் டார்வின் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 19வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1809 அவர் பிறந்தார். 1882 அவர் மரித்து போனார். அவர் ஏற்படுத்தின ஒரு தியரி தான் எவல்யூஷன் தியரி. அது இன்றைக்கும் தியரி தான். சயின்ஸில் லா என்று வரும்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டது. தியரி என்று சொன்னால் ஒரு ப்ரொப்போசிஷன் தான். இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ப்ரொப்போசிஷனாகத்தான் இருக்கிறது. நல்லா கவனிங்க, யாரும் இல்லை, நோ ஒன், யாரும் ஒரு நபரே இல்லை உருவாக்குறதற்கு. அப்புறம் நத்திங் வாஸ் தேர், எதுவுமே இல்லை. நோ ஒன் பிளஸ் நத்திங் இஸ் எவ்ரிதிங்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்டூபிட் ஸ்டேட்மெண்ட், வெரி இல்லாஜிக்கல், லேக்ஸ் காமன் சென்ஸ். ஒரு இல்லை, எதுவும் இல்லை, யாரும் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் அது உண்டாக்கினது என்று சொல்லும் பொழுது எப்படி நம்புறது? பாருங்க, என் கையில் இந்த வாட்ச் இருக்கு, இதை உண்டாக்கின ஒரு நபர் உண்டு. இப்போ கேமரா எனக்கு முன்பாக இருக்கிறது, அதை உண்டாக்கின ஒருவர் உண்டு. இங்கே பைபிள் என்கிட்ட இருக்கிறது, அதை பிரிண்ட் பண்ணின ஒருவர் இருக்கிறார். ஒரு பிரஸ் இருக்கிறது, பேப்பர். இந்த மாதிரி காரியங்கள், பேப்பர் ப்ராசஸிங் ஒன்று இருக்கிறது, பிரிண்டிங் இருக்கிறது, அதில் இங்க் இருக்கிறது, அதை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார், இதை எழுதுவதற்கு இப்படிலாம் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இஃப் தேர் இஸ் அ டிசைன், தேர் இஸ் அ டிசைனர். கவனிங்க, இந்த கிரியேஷனை குறித்து கொஞ்சம் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஆக்சிடென்ட்டில் வந்துச்சுன்றாங்களே, அவங்களுக்கு பதில் இங்கே பாருங்க. சூரியன் பூமியிலிருந்து 93 மில்லியன் மைல் தூரம் இருக்கு. சூரியன் 93 மில்லியன் மைல்ஸ் தூரம் இருக்கிறது. Sun is 93 million miles away from the earth. அங்க டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 12,000 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்க 100 டிகிரி வந்தாலே இல்லை, எப்படி இருக்கு? அங்க 12,000 டிகிரி ஃபாரன்ஹீட், 93 மில்லியன் மைல் தூரம் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த 93 மில்லியன் மைல் தூரம் இல்லாமல் இந்த பூமி மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? இன்னொரு பிளானட் வீனஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது வெள்ளி என்று அந்த கருத்தை கூட சொல்லும் பொழுது அதில் 860 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டாம். பூமி அந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அல்லது மார்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருந்திருந்தா அது -195 டிகிரி செல்சியஸ் குளிர். லைஃப் cannot exist there. ஆண்டவர் மனிதனை பூமியிலே வைத்தார். பெர்ஃபெக்ட். அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர். நட்சத்திரத்தை குறித்து சொல்வதற்கு எனக்கு ஆசை வருகிறது, நேரம் இருக்காது. we will talk about it again. ஓஷன்ஸ், இங்கே பாருங்க, கடல், அதில் இருக்கிற தண்ணியை விட
இப்போ கொஞ்சம் இன்னொரு 1/4 கூட இருந்துச்சு நடத்துகிறோம் ஆகும். பூமியில் இப்போ இருக்கிற மழையை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குமா, வெள்ளம் வந்துடும். இப்போ இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணீரை விட இன்னொரு 1/4 கூட இருந்துச்சுன்னா தண்ணீர் லேண்ட் ஸ்பேஸை விட மழை இப்பொழுது இருக்கிறத விட 8 மடங்கு கூட இருக்குமா. அப்படி என்றால் மனிதன் வாழ முடியாது. இப்போ இருக்கிறத விட கடல் இன்னும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரை ஆயிருமா, மழை வராது, பஞ்சம் வரும். God put us on the right spot to be able to live. இதெல்லாம் ஆக்சிடென்ட்னு சொல்ல போறீங்களா நீங்க? இதெல்லாம் வந்து எதேச்சா நடந்துச்சு சொல்ல போறீங்களா? இங்கே பாருங்க, எர்த் பூமி ரொட்டேட் ஆகுதுல்ல, அந்த சூரியனை 360 அந்த முறை சுற்றுது இல்லையா? வாட் இஃப் இட் இஸ் டன் இன் 30 ரவுண்ட்ஸ்? ஸ்லோவாக போகும். பகல் 24 மணி நேரம் இருக்காது, 240 மணி நேரம் இருக்கும். அல்லது ஒரு நாள் வந்து 240 மணி நேரமாக இருக்கும். டே வில் பி லாங், நைட் வில் பி லாங். சம் பிளானட்ஸ் ஆர் ஸ்லோ இன் ரொட்டேஷன், பட் பூமியுடைய ரொட்டேஷன் பாருங்க கரெக்டாக இருக்குது. ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா டயர்ட் ஆயிடுறோம்ல, தென் வி வாண்ட் டு ஸ்லீப், வி வாண்ட் டு ரெஸ்ட், வி வாண்ட் டார்க்னஸ். அது மாத்திரமல்ல, ஸ்லோவாக போச்சுன்னா அந்த ஃப்ரீசிங்கும் இன்டென்ஸாக இருக்கும், ஹீட்டிங்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த ரொட்டேஷனை கூட கரெக்டாக வைத்திருக்கிறார். எர்த் லேசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபியில், இட் இஸ் டில்டட் 23 1/3 டிகிரி அப்படி டில்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குளோபு, அந்த பூமி ஆன் இட்ஸ் ஆக்சஸ். அதனால தான் நமக்கு 4 பியூட்டிஃபுல் சீசன் நமக்கு அட்லீஸ்ட் பூமியில் பல இடங்களில் உண்டாகிறது. அட்மாஸ்பியர் நமக்கு இருக்கிறது, அட்மாஸ்பியர் பாருங்க 79% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், அப்புறம் 1% வேரியிங் கேஸ் என்று சொல்கிறார்கள். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். இங்கே பாருங்க, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கிறது. அப்புறம் என்னது, நம்முடைய வாட் யூ கால் பூமி அந்தரங்கத்திலே இருக்கிறது என்று யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். யோபு 26:7, யோபு 26:7, ஜோப் 26:7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். நான் ஒரு பேனாவை தொங்க வைக்க முடியுமா அப்படி அந்தரங்கத்தில்? முடியாது. ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா எல்லாவற்றையும் நேர்த்தியாக உண்டாக்கியிருக்கிறார். தட் இஸ் த காட் ஆஃப் த பைபிள். தட் இஸ் த காட் ஆஃப் த பைபிள். அவர் நமக்கு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? ஆர் யூ என்ஜாயிங் இட்? ஆர் யூ என்ஜாயிங் இட்? ஆமென். ஸோ இந்த வெர்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எப்படி மோசேக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு? மோசே எழுதினார்னு சொல்றீங்களே, மோசே தான் 300 வருஷம் கழிச்சு தானே பிறந்தாரு, ஆதியாகம சம்பவங்கள் நடந்த பிறகு என்று யோசிக்கிறீங்களா? மோசே தேவனோடு எவ்வளவு நாள் பேசினார்? 40 நாள் ஆண்டவரோடு கூட பேசினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோமே பைபிளில். அது மாத்திரமல்ல, சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 103, சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழிகளை தெரிய பண்ணினார். God revealed the ways to Moses. So in all probability I will take Moses as the author. Praise God. Hallelujah. That is the God of the Bible who has revealed revelation. இந்த பைபிளை நீங்க படிச்சு பார்க்க உங்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா காரியமுமே it kind of makes sense. ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். God created a garden. ஆமென். பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே மனிதனை அவர் வைத்தார். God created a garden. அந்த தோட்டத்திலே அவர் மனிதனை வைத்தார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த கார்டன் ஆஃப் ஈடன் எங்க இருக்கு? பைபிள் லேண்டுக்கு நீங்க போறீங்களே, நீங்க பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்? இல்லை. எங்கே இருக்கிறது? Well, we don't know.
ப்ராபபிளி என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மெசபட்டோமியன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய ஐப்ராத்து, அந்த டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரட்டிஸ் நதி இருக்கிற அந்த பேசினில் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற ஈராக் தேசம், இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசம் இருக்கிறதே, அந்த இடத்துல தான் இந்த இடம் இருந்திருக்க வேண்டும். வெள்ளத்துக்கு முன்பதாக பூமி இருந்த கோலம் வேற, வெள்ளத்திற்கு பிறகு லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் ஆல்சோ. அல்ல கவனிங்க. பட் இன் ஆல் ப்ராபபிலிட்டி இட் வாஸ் இன் ஈராக், அந்த பகுதி மிடில் ஈஸ்டில். 2ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பார்த்தால், ஆண்டவர் மனிதனை உள்ளே படைத்து வைத்து அங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஒரே ஒரு மரத்தை தான் வைத்து நீ புசிக்கக்கூடாது என்று சொன்னார். புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இங்கே பாருங்க, ஆண்டவர் ஒன்று படைச்சிட்டாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயா நிறைய மரத்தை உண்டாக்குனாரு, எம்மா நிறைய ட்ரீஸை உண்டாக்குனாரு, எல்லாவற்றையும் சாப்பிடலான்னு சொன்னார். அதை பற்றி பேசுங்க. ஒன்றை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் போய் ஏன் சாப்பிட்டீங்க? கரெக்டா? அன்றைக்கு நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆண்டவர் மனிதனுக்கு சுயசித்தத்தை கொடுத்தார், ஃப்ரீ வில். பைபிள் ஸ்டடி என்று வரும்பொழுது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். பட் சுயசித்தம் என்று கொடுத்தார். ஃபோர்ஸ் பண்ணி ரோபாவாக மனிதனை உண்டாக்கலை, அவனுக்கு தீர்மானிக்கிற ஒரு எபிலிட்டியை கொடுத்தார். ஆண்டவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஹிஸ் நேச்சர் டிமாண்ட்ஸ் தட் ஹி கிவ்ஸ் அஸ் ஃப்ரீ வில். ஷுவர்லி யூ வில் டை என்று சொன்னார். பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான் என்று 8 முறை வரும். என்னமோ கலர தோட்டத்துக்குள்ள நடந்து போகிற மாதிரி இருக்கும். 5ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14ஆம் வசனம், 17ஆம் வசனம், 20ஆம் வசனம், 27ஆம் வசனம், 31ஆம் வசனம். லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ டைட். ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு, ஆதாமையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் பேர் வையினார். சூப்பர்ல, ஒரு வேலையும் கிடையாது, சும்மா அப்படியே பேர் வைக்கிறது தான். தோட்டத்தில் உலாவிட்டு இருக்கலாம். நோ ஒர்க், நேமிங் ஆல் த அனிமல்ஸ், ஆல் ப்ரொவைடட் ஃபார். காலையில் பேர் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது காண்டாமிருகம், நீர் யானை, அப்படிலாம் பேர் வச்சிருப்பாரு. ரொம்ப 2 சிலபஸ் 3 சிலபஸ். இங்கிலீஷில் ஹிப்பாப்பட்டாமஸ், ரைனாசரஸ், அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்லை எலிஃபண்ட், அப்படி 2 சிலபிள் இருக்கிற வேர்ட்ஸு. அப்புறம் ஈவினிங் ஆக டயர்ட் ஆக டாக், ஹார்ஸ், அப்படி சொல்லியிருப்பாரோ. ஜோக்கிங் ஜோக்கிங் ஜோக்கிங், அது இங்கிலீஷ் வேர்டு, தமிழ் வேர்டு. பட் இங்கே பாருங்க, ஸோ ஈஸி ஜாப், பேர் வை, அதுதான் பேர். மனுஷனை உண்டாக்கிட்டாரு, எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. கடைசியில் கவனிங்க, பைபிளில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 18ஆம் வசனம், 21ஆம் வசனம், 35ஆம் வசனம், 25ஆம் வசனம், 31ஆம் வசனம், 1:4, 1:10, 1:12, 1:18, 1:21, 1:25, 1:31, எல்லாம் குட் குட் குட், எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அப்புறம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நாட் குட்ன்ட்டாரு. ஐயோ கம்பெனினே இல்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் மனிதனுக்கு கம்பெனியை உண்டாக்கினார், ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அசிஸ்டண்டா, இதோ என்னோட அசிஸ்டண்ட் பாருங்க அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ற, அதா துணை. துணை தானே நீ. இங்கே பாருங்க, துணை என்று ஏளனமாக பார்க்காதிருங்கள். சங்கீதம் 46:1, சங்கீதம் 33:20, தேவன் தன்னையே துணையாக பிரசன்ட் பண்ணுகிறார், அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்திலே தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1, சங்கீதம் 33:20, அவரே நமக்கு துணையும் கேடகமுமானார். ஸோ துணை என்று சொன்ன உடனே என்னமோ ஒரு செகண்ட் கிரேட் என்று நினைச்சு விடக்கூடாது. தே ஆர் தேர் டு காம்ப்ளிமெண்ட், ஏற்ற துணை. ஆண்டவர் அந்த மனுஷியை உண்டாக்கின உடனே என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும் மனுஷி என்று தமிழில் இருக்கு. இங்கிலீஷில் ஐ வில் கால் ஹர் உமன். இங்கிலீஷில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அப்படியே அவன் பிரமிச்சு போயிட்டு, எவ்வளவு அழகா இருக்காளா,
அப்படி சொல்லிட்டு வாவ் மேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டுருப்பாரு. அதனால தான் உமன் என்று சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். டெஃபினெட்லி காட் கிரியேட்டட் லைஃப் பார்ட்னர். ஸோ ஃபேமிலி. ஆடம் அண்ட் ஈவ், ஆடம் அண்ட் ஸ்டீவ் இல்லை. ஹலோ, இன்றைக்கு அப்படிதான் ஆம்பளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க. ஆடம் அண்ட் ஈவ், not Adam and Steve. Okay, we'll talk more about that later. So 4 சம்பவங்கள் ஆதியாகமம் 1லிருந்து 11. நம்ம 1 தான் முடிச்சிருக்கோம், கிரியேஷன். இன்னொரு 3 சம்பவம் இருக்கு, வேகமா கடந்து போயிடுவோம். நீங்க பைபிள் நல்லா வாசிங்க, இன்னும் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. I'm just helping you, that's all. இது ஜஸ்ட் ஒரு what you call teaser, it's an appetizer. நீங்க தான் மெயின் கோர்ஸ், you are going to have it on your own. ரைட். 2வது வீழ்ச்சி. இன்றைக்கு உலகம் இவ்வளோ மோசமாக இருக்கு. எந்த தலைமுறையை பார்த்தாலும் கேளுங்களேன், எங்கள் நாட்களில் இருந்த மாதிரி இல்லை இப்போ உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஜெனரேஷன் சீம் டு பி சேயிங் த சேம் திங், த வேர்ல்ட் இஸ் டிட்டீரியரேட்டிங். உலகமானது மிக மோசமான நிலைமையிலே போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 படிச்சு பாருங்க. மாரல் அண்ட் எத்திக்கல் பிளமிஷஸ் இன் த வேர்ல்டு, அது பெரிய லிஸ்ட் ஒன்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. உலகமானது மோசமாக போயிட்டே இருக்கிறதே. காரணம் என்ன? மனிதனுடைய வீழ்ச்சி தான் காரணம். Where did all this start? Deterioration. It started in Genesis 3 to 5 படிச்சு பாருங்க. வீழ்ச்சி. அங்கே சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் வருகிறது. ஆண்டவர் படைத்த படைப்பிலே ஒன்று, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. நல்லா கவனிக்கணும், அந்த கேரக்டர் தந்திரம் உள்ளது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14 படிச்சு பாருங்க. இவனை குறித்து பைபிளில் ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியல் 28ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11, 13, 14. அவன் ஒளியின் தூதனைப் போல வேஷம் தரித்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வருவான். அவன் வேஷம் போட்டு வருவான். ஸோ இங்கே சர்ப்பமாக வருகிறான். இந்த குறிப்பிட்ட ஒரு பிராணி பேசக்கூடியது, மனுஷனுடைய பாஷையை பேசக்கூடியது. அது அப்படியே மரத்தில் ஏறக்கூடியது. பாம்பு இப்பொழுது கால் இல்லாமல் இருக்கிறது, அப்பொழுது அதற்கு கால்கள் உண்டு. ஊர்ந்து போவா என்பது சாபம். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 ஆகிய 2 அதிகாரங்களை படித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லுகிற இந்த காரியம் எப்படி உண்டானது என்பதை, தி ஃபால் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஓகே, நம்ம ஏசாயாவுக்கும் எசேக்கியேலுக்கும் வரும் பொழுது அதை குறித்து நாம் படிக்கலாம். இந்த சர்ப்பம் என்ன பண்ணுது தெரியுமா? காட்ஸ் மோட்டிவ் அண்ட் காட்ஸ் வேர்ட். அதை கேள்வி கேட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரா, நீங்களே சாப்பிட்டா இப்படி ஆயிருவீங்க தெரியுமா? உங்களுக்கு எதையோ மறைக்கிறாரு தெரியுமா? So he challenged God's motive and God's word. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இங்கே பாருங்க, 4 வினைச்சொல் இருக்கிறது. பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள். நம்பாளு சிம்பிள். என்னது? வாங்கினார், சாப்பிட்டார். வினைச்சொல் 4 இருக்கிறது. ஆனால் ஆணுக்கோ அவன் புசித்தான், அவ்வளவுதான். Four verbs that Eve engages in. For Adam it is just one verb, he ate. Eve saw, she took, she ate, she gave. But Adam just ate. He is just being a man. Keep it simple.
ஆனால் யாருக்கு மேல பழி வருகிறது? ஆடம் கெட்ஸ் தி ப்ளேம். why? 1 தீமோத்தேயு 2:14, ரோமர் 5:19 வாசிக்க நேரமில்லை. ஏனென்றால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஏமாந்து போனாள். ஆனால் ஆதாமோ கீழ்ப்படியாமல் போனான். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமனாலே பாவம் வந்தது. Eve was deceived, but Adam disobeyed. It was disobedience that brought sin. ஆண்டவர் வார்த்தை யார்ட்ட பேசினாரு? ஆதாம் கிட்ட தான் பேசி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெவலேஷனை ஒபே பண்ணல. செகண்ட் ஹேண்ட் ரெவலேஷன் தான் ஏவாளுக்கு. that was attacked first. அதனாலே உலகத்துல சின் வந்துச்சு, பாவம் வந்துச்சு. இன்றைக்கு கொரோனா COVID-19 பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்களே, நான் சொல்றேன் அந்த சம்பவத்திற்கு பிறகு உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனும் he became sin positive. SIN positive. பிறக்கிற குழந்தை கூட sin positive தான் பிறக்கிறது. We need a cure and that is Jesus. We will talk about that as we go along. All man is sinful by birth. Adam was a representative man. He was a seed man. அவன் பிரதிநிதி மனிதன். அவனிடத்திலிருந்து எல்லாரும் தேவனை விட்டு பிரிந்து பிறக்கிறோம். All humanity is sin positive. Chapter 4, 4வது அதிகாரம், first family. ஆபேல், காயின். ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார்கள், அங்கே பலி செலுத்துகிறார்கள், அங்கே worship பண்ணுகிறார்கள். Obviously there was appointed place of worship and appointed time for worship. Already worship started. ஆனால் ஒருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. Quality of the offering is important. பிரியமானவர்களே, பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். இங்க பாருங்க, he brought the best and he brought the first. See, when we give for God, God checks the quality of the offering. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாருங்கள். எபிரேயர் 11:4. அங்கே விசுவாச வீரர்கள் பட்டியலை பார்க்கும் பொழுது அங்கே ஆபேலுடைய காணிக்கையினுடைய அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபேத், சாக்ரிஃபைஸ், பெஸ்ட்டை கொடுக்கிறது. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு செலுத்துகிற பலி சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, லிசன். What we give for the Lord, there must be an element of sacrifice. Okay, we'll talk about that more later. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கே பாருங்க, அங்கே காயினுடைய கேரக்டர் was at fault. பாவம். இங்கே பாருங்க, வர்ஷிப்பரும் பிரிக்கக்கூடாது. ஆஃபரிங் கிவரையும் பிரிக்க முடியாது. ஆஃபரிங் cannot be separated from the giver. God sees the heart. சாக்ரிஃபைஸ் இருக்கணும், ஆஃபரிங்கில் கொடுக்குறவங்க கேரக்டரும் இருக்கணும். விளைவு என்ன? எரிச்சல் அடைந்த காயின் ஆபேலை கொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் ஹோமிசைட். மனிதனை கொல்லுகிறது. அதற்கு முன்பதாக ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. ஏனென்றால் இறைவனுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை கொன்று போட்டான் சாத்தான். That was the first murder, if you like it. ஏனென்றால் யோவான் 8:44 சொல்லுகிறது, பிசாசானவன் ஆதி முதல் அவன் கொலை செய்கிறவனாக இருக்கிறான். Bible says Satan was a murderer from the beginning. John 8:44. So he murdered the relationship. But homicide, actual man killing man, அது காயின் ஆபேலை கொல்லுகிறது. அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். ஒருத்தன் இறந்துட்டான், நல்லவன் கெட்டவன் உயிரோடு இருக்கிறான். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். நாவ் உயிரோடு இருக்கிறது காயின், அப்புறம் சேத்.
5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யாருடைய வம்சம் இருக்கு தெரியுமா? அங்கே சேத்துடைய வம்சம் தான் இருக்கிறது. ஆதாம், அதற்கு பிறகு சேத், அதற்கு பிறகு நீங்க தலைமுறைகளை வாசிக்கலாம், நோவா வரைக்கும் வாசிக்கலாம். லைன் ஆஃப் கேன் இஸ் டிராப்ட். காயினுடைய வம்சம் அதற்கு பிறகு சொல்லப்படவில்லை. சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரியமானவர்களை கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் சொல்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் மட்டும் 1500 இயர்ஸ் பீரியடை கவர் பண்ணுது. 1500 வருஷத்தை கவர் பண்ணுது. ஆதியாகமம் 1லேருந்து 11 சுமார் 2000 வருஷத்தை கவர் பண்ணுது. ஆபிரகாம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வர்றாரு சீன்ல. ஆதியாகமம் மீதி அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் அது சுமார் 300லேருந்து 500 வருஷம், about 300+ இயர்ஸ். ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் சுமார் 2000 வருஷம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் மெத்துசலா என்ற ஒருவரை நீங்கள் படிப்பீர்கள். அவன் தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தவன், 969 வருஷம். எனக்கு இதை குறித்து நிறைய பேசணும் போல வருகிறது, பட் டைம் இல்லை. பிறகு நீங்கள் மெல்கிசேதேக்கை குறித்து நீங்கள் வாசிப்பீங்க, அதுவும் நமக்கு டைம் இருக்காது. பட் திஸ் இஸ் நாட் பைபிள் ஸ்டடி. கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் கோயிங் டு ரீட் த பைபிள் ஃபார் யுவர் செல்ஃப். மெத்துசலா என்றால் என்ன அர்த்தம்? அவன் மரிக்கும் பொழுது அனுப்பப்படும். என்னது அனுப்பப்படும்? அந்த நேமு வெள்ளம். இவன் மரிக்கிற ஆண்டும் அதற்கு பிறகு வெள்ளம் வருவதும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். He was a living prophecy. Flood came when he died. 969 years. எப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? இங்கே பாருங்க, வெள்ளத்துக்கு முன்பதாக மக்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். அங்கே மேலே ஒரு ஜலத்திரை இருந்தது. அங்கே அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருந்தது. சூரியனுடைய ஒளி டைரக்டாக படாமல் இருந்தது. ஸோ மேலே ஒரு கேனப்பி இருந்துச்சு, அது எடுக்கப்பட்டது. சன் ரேஸ் நேரடியாக அஃபெக்ட் ஆகாது. வெள்ளத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் டிராப்டு. ஆபிரகாம் தனக்கு 90வது வயது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு, எப்படி பிள்ளை பிறக்கும் என்றெல்லாம் பேசுகிறான். பார்த்தீங்களா? வெள்ளத்திற்கு பிறகு ஏஜ் டிராப்ட். ரைட். எவ்வளோ பேர் இருந்தாங்க வெள்ளத்தின் டைமில்? ஒரு கணக்கு சொல்லுகிறது, நிறைய பிள்ளைகள் அவர்களுக்கு எல்லாரும் உயிரோடு வர இருக்கிறாங்க, யாரும் சாகிறது இல்லை. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது 774 மில்லியன் பீப்புள் இருந்தாங்களாம் வெள்ளத்தின் டைமில். இன்றைக்கு உலகத்தில் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 2021 டிசம்பரில் 7.9 பில்லியன் டு பி ஆக்யூரேட். பூமி இன்னும் இருந்துச்சுன்னா, உலகம் முடிவு வரலனா, விச் ஐ திங்க் இஸ் அன்லைக்லி, பட் ப்ரொஜெக்ஷன் 2150 28 பில்லியன் பீப்புள் இருப்பாங்களாம் உலகத்தில். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அப்படியே மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாருங்க மோசமாயிட்டே போகுது. 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை உண்டாக்குனதற்காக அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. இதில் ஒரு வசனத்தை விட்டுட்டேன், நான் டெலிபரேட்டாக விட்டுட்டேன், நல்லா கவனிங்க. இப்போ அது பேச முடியாது, அது ஹாட் டாபிக் எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, காயினுக்கு யார் மனைவி? ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் பார்த்துக்கலாம், சரியா? அதில் வந்து Q&A டாப்பிக்கில் பார்த்துக்கிடலாம். அப்புறம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். we will skip that, சரியா? பிக் பிக்சர் தான் நம்ம பார்க்குறோம், பேர்ட்ஸ் ஐ வியூ. சேட்டன் கரப்டட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே பாவம் பெருகி இருந்தது. ஆண்டவர் அதனால தான் அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணினார். நோவாவுக்கு 480 வயசு ஆண்டவர் பேசுகிறார். 120 வருஷம் அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இது வயசு இல்லை, 120 ஆண்டுகளை கொடுக்கிறார். பிறகு 600வது வயதிலே வெள்ளம் வருகிறது. வெள்ளம் வந்து மேலிருந்து தண்ணி வந்துச்சு, அது மட்டுமா? நோ 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 நோ. கவனிங்க, ஆதியாகமம் 7:11 நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. கீழிருந்து ஊற்றுகளும் வந்தது, வானத்தின் மதகுகளும் திறவுண்டது. வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டது, கீழே இருந்து ஊற்றுகளும் வந்தது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும்.
பைபிளில் படிக்கும்போது நல்லா டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்கணும். ஜென்ரலாக சொல்கிறத மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. பைபிளில் படிக்கும் பொழுது உங்களுக்கு சில காரியங்கள் விளங்கும். கீழிருந்து ஊற்றுகள். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. எல்லா மலைகளும் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஹோல் வேர்ல்ட், இட் வாஸ் a universal flood, வேர்ல்ட் வைட் flood. 7:22 வெட்டாந்தரையிலே உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. a sober verse, மிகவும் சோகமான ஒரு வசனம். எல்லாம் மரித்து போனது. everything died. future of all sinners. sin leads to death. ultimately this is what is going to happen at the end of the world. ஆண்டவர் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டாரு என்று ஆதியாகமம் 9:11 சொல்லுகிறது. ஆனால் அக்கினியினாலே என்று 2 பேதுரு 3:10 சொல்லுகிறது. 2 பேதுரு 3:10 சொல்லுகிறது. பேதுருவினுடைய எழுத்துக்களே ஆதியாகமம் 9:11 ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். வெள்ளத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். சாப்டர் 8வது சாப்டர். ஃப்ளட் நிறுத்தப்படுகிறது. நோவா போட்டுக்குள்ள 371 நாள் இருந்தார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 371 நாள் போட்டுக்குள்ள இருந்தார். யோசிச்சு பாருங்க. the smell inside எல்லாம் மிருகத்தோட 1 வருஷத்துக்கு மேலே. டைட்டானிக் கப்பல் அதே சைஸில் கட்டினாங்க. ஸோ அந்த சைஸு 450 ஃபீட்டு நீளம், 75 ஃபீட்டு வைடு, 75 ஃபீட்டு டாலு. 18,000 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் உள்ளே இருந்தது என்று சொல்லுகிறார்கள். 3 டெக் இருந்துச்சு. நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்க. சாப்டர் 9 ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுதான் நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை. நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத். சேம், காம், யாபேத். வெள்ளத்துக்கு முன்பதாக என்ன சாப்பிட்டாங்க? வெள்ளத்துக்கு முன்பதாக ஒன்லி வெஜிடேரியன். வெள்ளத்துக்கு முன்பதாக ஒன்லி வெஜிடேரியன். வெள்ளத்துக்கு அப்புறம் மரம் செடி எதுவுமே இல்லையே. வெள்ளத்திலிருந்து வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது? அவர்கள் மிருகத்தையும் புசித்து சாப்பிடலாம் என்று சொன்னார். ருசி கண்டவன் இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தலை. ஆமென். கவனிங்க, என்ன பிளான்ட் கிடையாது, சாப்பிடணும்ல. கவனிங்க, ஆண்டவர் சில மிருகத்தை, சுத்தமான மிருகத்தை 7 ஜோடி வைக்க சொன்னார். எல்லாமே 2 தான். எல்லாமே 2 தான். ஆனால் இது மட்டும் 7 ஜோடி. ஏன் தெரியுமா? சுத்தமான அனிமல்ஸு. அது பிறகு ஆகாரத்திற்காக என்று நான் நம்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக என்று வெள்ளத்திற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார். முதல் ஆண்டவர் வந்து பழம் கொடுத்தாரு, ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் பாவத்திற்கு அப்புறம் விதைச்சு சாப்பிடுனாரு, வெஜிடேரியன். அதுக்கப்புறம் நான்வெஜ். பாருங்க, டிக்ளென்ஷன் இன் மேன்ஸ் டயட். இப்போ ஹாஸ்பிட்டல் யாராவது சிக்கா இருந்தால் என்னங்க வாங்கிட்டு போகிறீங்க? ஃப்ரூட்ஸு. பொரிச்ச மீனும் சுக்கா வருவலுமா கொண்டு போகிறீங்க? இல்லையே. ஃப்ரூட்ஸு ஹீலிங் ஏஜென்ட் இருக்குன்னு தெரியுது. அது நல்லா இருக்கும்போது வாங்கி கொடுத்தா என்ன என்று நான் வேடிக்கையாக கேட்பது உண்டு. ட்ரூ. ஆமேன். ரைட். அடுத்து 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம். வெள்ளத்திற்கு பிறகு நியூ சோஷியல் ஆர்டர். மேன்ஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் கட். மனிதனுடைய காலம், வாழுகிற காலம் குறைந்து விட்டது. மரணம் வந்து விட்டது. நோவாவுடைய 3 பிள்ளைகள் மூலம் உலகமானது மறுபடியுமாக நிரப்பப்படுகிறது. நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே 70 தேசங்கள் என்று சொல்லக்கூடிய 70 நேஷன்ஸ் இருக்கிறது. எல்லாம் இந்த 3 பிள்ளைகள், these 3 boys produced and produced and produced. ஷேம், காம், யாபேத். 26 நேஷன்ஸ் ஃப்ரம் ஷேம், 30 ஃப்ரம் காம், 14 ஃப்ரம் யாபேத். 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வரைக்கும் யாபேத் உடைய அந்த காரியத்தை பார்க்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் காமுடைய சந்ததியை நீங்கள் பார்க்கலாம். 21 31 ஷேம் என்ற அவனுடைய சந்ததியை நீங்கள் பார்க்கலாம். சொல்லுகிறார்கள், அந்த மனித இயலை படிக்கிறவர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ஸு, யாபேத்துடைய அந்த வம்சம்தான்
இண்டோ யூரோப்பியன் ஹெரிட்டேஜ், ஐரோப்பா அப்புறம் இந்தியா, இந்த இந்த இண்டோ யூரோப்பியன் ஹெரிட்டேஜ் அந்த வம்சம் என்று. ஹாம், காமுடைய வசனம் 6-20 ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, கானானியர்கள், லிபியன்ஸ், ஈஜிப்சியன்ஸ் இதெல்லாம் உள்ளடங்கும் என்று சொல்கிறார்கள். அப்புறம் ஷேம் என்ற அந்த நோவாவுடைய மகனுடைய சந்ததி அசீரியா, சிரியா, ஏசியா மைனர், அந்த ஆசியா. ஆமென். இப்போ நீங்கள் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேமுடைய சந்ததியிலிருந்து தான் கணக்கு வரும். அகெயின் பார்த்தீங்கன்னா காம் யாபேத்தினுடைய காரியங்கள் கட் ஆஃப் ஆயிருது. 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான். சொல்லுங்க, ஏபேர். இதிலிருந்து தான் ஹீப்ரூ என்ற அந்த லாங்குவேஜ் ஏபேர். பார்த்தீங்களா? 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஷேமுடைய இது, அதுதான் ஆபிரகாம். ஹீப்ரூ லாங்குவேஜ் ஏபேரை பெற்றான், the Hebrew people. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதாம் கிட்ட பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவா கிட்ட என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பு. ஆனா பூமியை நிரப்புறதுக்கு பல இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஒரு பேரை உண்டாக்குவோம் என்று சொல்லி கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். 11ஆம் அதிகாரம். சீனையார் தேசத்திலே, மெசபத்தோமியா ஏரியாவில், இன்றைக்கு ஈராக் இருக்கிறதே அந்த இடம், அங்கே தான் பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் வருகிறார். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குகிறார். எத்தனை பாஷை? 70 பாஷை என்று நம்பப்படுகிறது. இங்கே பாருங்க, 10ஆம் அதிகாரத்தில் 70 தேசம். அதில் தான் அந்த பாஷைகள் பாருங்க. 31ஆம் வசனம் தங்கள் பாஷைகளின்படியேயும், 5ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் அவனவன் பாஷையின்படியேயும். எப்படிங்க 10ஆம் அதிகாரத்தில் வந்து பாஷைகள் வருது, 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் சிதறடிக்கப்படுகிறது? இங்கே பாருங்க, எபிரேய ரைட்டிங் ஸ்டைலு விளைவுகளை முந்தி எழுதுவார்கள், காரணத்தை பிறகு எழுதுவார்கள். ஸோ Genesis 10 is the consequence, Genesis 11 is the cause. ஸோ பாபேல் கோபுரத்தினாலே இந்த பாஷைகள் பாருங்க. 10:5 இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவனுடைய பாஷையின்படியையும் என்று வாசிக்கிறோம். 31ஆம் வசனம் தங்கள் பாஷைகளின்படியையும் என்று வாசிக்கிறோம். ஸோ இந்த 70 கூட்டம் 70 பாஷைகளாக, பாஷைகள் தான் நேஷன்ஸ், எத்னிசிட்டி, லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுது பாபேல் கோபுரத்திற்கு பிறகு. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இந்த ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். பாபேல் என்பதுதான் பாபிலோன். சரியா? பைபிள் முழுதும் நீங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் பைபிளை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இதை சொல்லி முடிச்சிடுறேன், ஃபுல் பைபிளை எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக 1% தான் ஜீசஸ். பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டில் நிஜம். அண்ட் ஹீ இஸ் தேர் இன் ஆல் த 66 புக்ஸ் ஆஃப் த பைபிள். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1%, the hero of the Bible, Jesus. 2 ஈவெண்ட்ஸு, அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங், அவருடைய செகண்ட் கம்மிங். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா பைபிளில் தட்ஸ் இட். அதே நேரத்தில் இன்னொரு காரியம் சொல்லலாம். The Bible is also about the tale of 2 cities, Babylon and Jerusalem. The city of God, Jerusalem, and the city of man, Babylon. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்ட்ரெஸ்டிங், Babylon is conquered and Jerusalem is established. Which city you are building or which city you are part of? Life, death என்று பார்க்கலாம், எந்த பட்டணம் என்று பார்க்கலாம், எந்த மரத்தின் கனி என்று வாசிக்கலாம், எந்த விருட்சம் என்று, எந்த கனி என்று நீங்கள் பார்க்கலாம். சாய்ஸ், 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 சாய்ஸ். லைஃப் இஸ் ஃபில்ட் வித் சாய்ஸ். ஆண்டவர் அப்படித்தான் மனுஷனை உண்டாக்கினார். அந்த சாய்ஸ் வரும்பொழுது ரைட் சாய்ஸ் எடுக்கணும். ராங் சாய்ஸுடைய விளைவுகளை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 1-11 4 மேஜர் ஈவெண்ட்ஸ்: கிரியேஷன், ஃபால், ஃப்ளட்ஸ் அண்ட் பேபிள் டவர். ஆதியாகமம் 1-11 படைப்பு, வீழ்ச்சி, வெள்ளம், அப்புறம் பாபேல் கோபுரம். ஆமேன். அடுத்து 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். நேஷன் ஆஃப் இஸ்ரேல் ஃபார்மேஷன், 4 patriarchs.
ஒன்றிலிருந்து 11 primeval history, 12 to 50 patriarchal history. இப்பொழுது முதல் செஷன் முடிச்சிருக்கிறோம். நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த செஷனில் நான் உங்களுக்கு 12லிருந்து 50 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஜோமனோமா ஃபாதர், வி தேங்க்யூ. எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே வேதத்தை படிப்பதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த ஒரு ரிசோர்ஸை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனிதனுக்கு சாய்ஸை ஆண்டவர் கொடுத்தார் என்றும், விசேஷமாக படைத்தார் என்றும், உறவுக்காக படைத்தார் என்றும், அந்த சாய்ஸை கொடுத்ததுனாலே சாய்ஸை தவறாக பயன்படுத்தி விட்டான் என்றும் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, லைஃப்பில் நாங்கள் சரியான சாய்ஸஸ் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இப்போ பைபிள் ரீடிங் என்ற ஒரு சாய்ஸை நாங்கள் எடுக்கிறோமே, அதில் கரெக்டாக இருக்க உதவி செய்யும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Good start. Next 12 to 50 பார்க்கலாம். God bless you.